கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஒரு மனுஷனை ஆண்டவர் படைக்கும் போது சுவாசிக்கிறதற்கு ஆண்டவர் மூக்கை ஆண்டவர் தந்திருக்கிறது மாதிரி, பார்க்கறதற்கு ஆண்டவர் கண்களை தந்திருக்கிறது மாதிரி, யோசிக்கிறதற்கு ஆண்டவர் மைண்டை கர்த்தர் தந்திருக்கிறது மாதிரி, துடிக்கிறதற்கு ஆண்டவர் இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறது மாதிரி, நம்ம நடப்பதற்கு ஸ்ட்ராங்கான எலும்புகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறது மாதிரி, ஒரு மனுஷனை படைக்கும் போதே ஆண்டவர் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய பலனையும் கர்த்தர் அவனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய படைப்பில் எப்பொழுதுமே என்ன இல்லை அப்படின்னா, இந்த அறகுறை அப்படின்றது இல்லவே இல்லை. குறைவு என்கிறது ஒன்று ஆண்டவர் வச்சு நம்மளை படைக்கலை. அதனால் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்னாடி ஆண்டவர் அதை அதான் ஆண்டவர் சொல்கிறார், தாங்கிடுகிற பலன் தருகிறவர், தப்பி செல்லுகிறதற்கு வழி செய்கிறவர். இப்போ உலகத்தில் எத்தனையோ ஆர்கிடெக்சர் இருக்கிறாங்க. இந்த ஆர்கிடெக்ட்ஸ் கையில் நம்ம அவங்களுடைய கையில் நம்ம ஒரு லேண்டை நம்ம கொடுத்துட்டோம், இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த ஆர்கிடெக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா ஆர்கிடெக்சரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதவிதமாக பண்ணுவாங்க. இன்னும் இப்போ இருக்கிற காலங்களில் ஆர்கிடெக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி கட்டுகிற பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டெல்லாம் கட்டுறது ஒரு 2 பெட்ரூமு, ஒரு ஹால், ஒரு கிச்சன் சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஒரு பாத்ரூமு இல்லைன்னா ஒரு ப்ரேயர் ரூம் முடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ பால்கனி இருக்கும், போர்ட்டிகோ தனியாக இருக்கும். இப்போ சும்மா உட்காந்து டீ சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இப்போ இருக்கிற ஆர்கிடெக்சர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் விதவிதமாக ஆர்கிடெக்சர்லாம் பண்ணினாலும் எல்லா ஆர்கிடெக்சரும் 2 காரியத்தை வைக்கிறதுக்கு மறக்கவே மாட்டாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பில்டிங்குள்ளே வருகிற வழி. இன்னொன்று எக்ஸிட், வெளியில் போகிற வழி. இந்த 2 வழியும் இல்லாமல் ஒரு பில்டிங்கை பண்ணவே மாட்டாங்க. அதுவும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் நிறைய ஆள்கள் வருகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அது ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், மாலாக இருக்கலாம். இதில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், எக்ஸிட்னு ஒரு வழி இருக்கும், எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு ஒரு வழி இருக்கும், அவசர கால வழி. அப்படின்னா பொதுவாக அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர்றதுக்குன்னு ஒரு வழி வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு வழி வச்சுருக்காங்க. என்ன வழி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அவசர கால வழி. ஸோ உள்ளுக்குள்ளே ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவசரமாக போகணுன்றதுக்காக அந்த வழியை வச்சுருப்பாங்க. எல்லா பில்டிங்லேயும் அதே மாதிரி 24 hours அவங்க பவர் சப்ளை கொடுத்து அவங்க லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய இடத்த படிக்கட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. அதுதான் 24 hours. இங்கே கரண்ட் இருக்குல்ல, கரண்ட் கட் ஆகவே இல்லையே, அப்போ எதுக்கு போய் நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும், இந்த இடம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதை வச்சாதான் அப்ரூவலே கொடுப்பாங்க. எக்ஸிட் அந்த கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணும்போது அவங்க முதல்ல பார்க்குறது என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எக்ஸிட் எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்கன்னு தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம சர்ச்சு கட்டுறதுக்கே ஒரு இடம், நம்ம இடத்த இருக்கு பாருங்களேன். இந்த இடத்த கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டால், எடுத்த உடனே அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ காசுக்கு அதை வாங்குனீங்க, எவ்வளோ காஸ்ட்லியாக கம்மியாக அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு கூட்டம், ஒரு திடீர்னு ஒரு ஆபத்து ஏதாவது வந்துச்சு, வந்த டைமில் இங்கே இப்போ உங்கள் சர்ச்சுக்குள்ளே 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேரும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வெளியில் போகணும். வெளியில் போகிறதுக்கு நீங்கள் என்ன ஆப்ஷன் வச்சுருக்கிறீங்க, அதை தான் கேட்பாங்க. அதனால தான் நம்ம சர்ச்சை நம்ம ஒரு வேளை கட்டினா கூட சுற்றி சர்ச்சை சுற்றி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15 அடி வழியாவது நம்ம விடணும். ஒரு ஃபயர் வண்டி உள்ளுக்குள்ளே திரும்பி, ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளுக்குள்ளே திரும்பி போகிற அளவிற்கு இடம் விட்டாதான் அந்த அப்ரூவலே கிடைக்கும். அப்போ இந்த உலகத்தில் எல்லா காரியத்திற்கும் என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, வெளியே வர்றதுக்குரிய வழின்னு ஒன்று வச்சிருக்குது. எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு ஆக்கியனும் ஒரு காரியத்தை செய்யும் போது எக்ஸிட் என்கிற ஒன்றை வைக்காம அவங்க வெளியில் வைக்கதே இல்லை. ஒரு கேமே வைங்க பாருங்களேன். இந்த ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கேம் வந்துச்சு. இந்த கேம் ஏன் ஃபெயிலியரான கேம் அப்படின்றாங்க, இல்லைனா இந்த கேம் ஏன் மோசமான கேம், இந்த கேமை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேமுக்கு ஒன் வே தான் இருக்குது. அதுக்கு எக்ஸிட் இல்லை, அதுக்கு வெளியில் வர முடியாது. ஏதோ ஒரு வாலிப தம்பி ஒரு தங்கச்சி அந்த கேமுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால், அது அவனை எங்கே கொண்டு போயிடும்னா, அகைன் அவனை வெளியே கொண்டு வராது, அவனுக்கு ரிட்டர்ன் வர முடியாது, அவனை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் அவனை கொன்றும். அதனால தான் அதை கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை வேண்டாம், அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அடிமைத்தனம் பண்ணுற ஒரு கேமை நம்ம கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணி போட்டாங்க.
அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு எக்ஸிட் அப்படின்ற ஒன்றை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் எவ்வளோ பெரிய பிரச்சனையை நமக்கு அனுமதிச்சாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கென்று ஒரு எக்ஸிட், ஒரு வழி இல்லாம ஒரு பிரச்சனைக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போகவே மாட்டார். நீங்கள் இதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாக இருக்கணும். அப்படின்னா, என்னுடைய பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, கோடிக்கணக்கான ப்ராப்ளம், எனக்கு இதை சரி பண்ணவே முடியாது, என்னுடைய சம்பளத்தால் சரி பண்ண முடியாது, என்னுடைய ஃபேமிலினால் சரி பண்ண முடியாது, அவ்வளோதான், தற்கொலை தான் கடைசி வழி, நான் சூசைட் பண்ணிக்கிறது தான் கடைசி வழி, நான் இதில் முடிஞ்சு போகிறது தான் கடைசி வழி, இல்லைன்னா இதை விட்டு நான் ஓடி போகிறது தான் கடைசி வழின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே அது உண்மை கிடையாது. அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் வந்து அதை நம்ம அடிக்கடி பாடுவோம்ல, தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். அப்போ வந்து நம்முடைய ஆண்டவர் வந்து என்ன வைக்கிறவர் அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சாலும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நமக்கு இருந்தாலும், அந்த ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை ஆண்டவரால் வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தரால முடியும். கண்டிப்பாக நம்ம வெளியே வருவோம். அது வந்து ஆண்டவரே நமக்குள்ள அந்த பிரச்சனையை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணுவது உண்மையானால், நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு பிரச்சனையை அனுமதிச்சதுக்கு பிற்பாடு தப்பிக்கக்கூடிய வழியை வைக்க மாட்டாரு. அந்த பிரச்சனையை உங்களுக்கு அனுப்புகிறதற்கு முன்பாகவே தப்பிக்கொள்ளுகிற ஒரு வழியை வைக்காம ஆண்டவர் வந்து கண்டிப்பா நமக்கு அந்த பிரச்சனையை அனுமதிக்கவே மாட்டார். அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போனாலும் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க வெளியே வரக்கூடிய சகல கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்க வெளியே வருவீங்க, நீங்களாகவே வெளியே வருவீங்க. கர்த்தர் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வேறு யார் மூலமாகவும் அல்ல, நீங்களே அதிலிருந்து வெளியே வரக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறதற்கு நல்லவராக இருக்கிறார். தீர்க்கதரிசியினிடத்துல வந்து தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய வீட்டுக்காரர் அவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போனாரு, எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி வெளியே வர்றது, என் பிள்ளைங்க 2 பேரும் அடிமையாக போறாங்க, எனக்கு நான் வந்து காலம் முழுதும் சம்பாதிச்சாலும் இந்த கடன் நான் திருப்பி கட்ட முடியாது, எனக்கு வழியே இல்லைன்னு தான் வர்றாங்க, எனக்கு வழியே இல்லை, எனக்கு எப்படி இதுல இருந்து வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தீர்க்கதரிசியினிடத்துல வரும்போது, அவருடைய ஜோபில் இருந்து எடுத்து காசு கொடுக்கல அவரு. இல்ல அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை காமிச்சு இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, இன்னொரு ஆப்ஷனே அவர் சொல்லி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஆனா அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஏன் பயப்படுற, உன்னிடத்துல என்ன இருக்குது, உன்னிடத்துல என்ன இருக்குது. அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்துல இல்லை. உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல என்ன வேணும், இதுக்கு மேல என்ன வேணும், ஒரு குடம் எண்ணெய் இருக்குல்ல, அது போதாதா, அது போதாதா. அதனாலதான் கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்லும்போது கூட என்ன சொல்றாருன்னா, இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை என்ன பண்ணுவேன்னா, மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்ளுவாய். அப்போ அந்த ஒரு குடம் எண்ணெய் இருக்குல்ல, போதும், நீ வீட்டுக்குள்ள போயிட்டு பக்கத்துல இருக்கிற அயல் வீட்டுக்காரங்க எல்லாரிடத்துலையும் நிறைய வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு அந்த வெறும் பாத்திரத்துக்குள்ள ஊற்று, அந்த பாத்திரத்தை நிரம்ப பண்ணி அவங்களுடைய கடன் முழுவதையும் ஆண்டவர் மாற்றி போட்டார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வெளியே வரக்கூடிய சக்தியை, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும், வெளியே வரக்கூடியதை கர்த்தர் இன்னொருத்தர் கையிலையோ, வெளியே வரக்கூடிய அந்த காரியத்தை வந்து இன்னொரு ஃபேமிலி கையிலையோ, இன்னொரு தலைவனுடைய கையிலையோ அல்ல, இவங்க நினைச்சா நான் வெளியே வந்துருவேன், இவங்க நினைச்சா வெளியே வந்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் வைக்காம, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சகல பிரச்சனையும் வெளியே வரக்கூடிய சகல சக்தியையும் கர்த்தர் உங்களுக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எந்த சூழ்நிலை ஆனாலும், கொஞ்ச தேவையானாலும், பெரிய தேவையானாலும், கர்த்தர் நம்மை சந்தித்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து அதிலிருந்து கர்த்தரால் வெளியே கொண்டு வருவதற்கு நம்மை முடியும். நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு அவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார்.
அதனால முதல்ல ஆண்டவருடைய இன்னைக்கு இந்த சூசைட் எல்லாம் ஏன் அதிகமாகுது, நிறைய பேர் ஏன் வாழ விரும்புறது இல்லை, பிரச்சனையை பார்த்த உடனே அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிட்டோம், இனி எழும்பவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு ஏன் வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்குள்ளே இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய இவ்வளோ பெரிய சக்தியை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை, இன்னும் தெரியவே இல்லை. அப்போ நம்ம நமக்குள்ள ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாருன்னு நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் அதிலிருந்து உங்களால வெளியே வரவே முடியாது, உனக்குள்ளதான் வச்சிருக்கிறேன் ஆண்டவர் தான் சொல்ற, உங்களுக்குள்ளதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தரிடத்திலே அல்ல. அதான் நம்ம பாடுவோம், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லும், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. பாடுங்க, சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இப்ப சொல்லோ, வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுங்க, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவர். இப்ப சொல்லோ, வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கைகளை மேல, வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பாடோ, வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கைகளை மேல, வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோ, வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா.